மக்களுடன் மனதின் குரல். பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி. ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. அமெரிக்கா இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக அமெரிக்காவுக்கு பதில் சொல்லும் விதமாக டெல்லியில் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதில் அவர் குறிப்பாக அமெரிக்காவுடைய இந்த டேரிஃபுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற போது இதற்கான ஒரு விளைவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த விளைவுகளை சமாளிக்க, ஏற்றுக்கொள்ள, எதிர்கொள்ள நானும் தயார், நாடும் தயார் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இதில் நாடும் தயார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம், அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயத்தை மட்டுமே வச்சு ஒன்றும் இந்திய பொருளாதாரம் இயங்கலை. அதே மாதிரி இந்த ஃபார்மா உள்ளிட்ட விஷயங்களுக்கு வரி இல்லை. நிறைய நம்ம வேற ஒரு மார்க்கெட்ஸை ரீச் பண்ண முடியும், பார்க்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் அதனால் நாடும் தயார் அப்படின்னு சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நானும் தயார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம், இந்த முடிவை எடுத்ததன் காரணமாக எனக்கும் சில ஆபத்துகள் வரக்கூடும், என்னை நோக்கியும் சில நெருக்கடிகள் வரக்கூடும் அப்படின்னு அவர் சொன்னதாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் அவர் சொன்னதை ரெண்டு விஷயமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, எனக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு அவர் சொன்னது. ஒன்று, அவருடைய அரசாங்கத்திற்கு வரக்கூடிய ஒரு பாதிப்புகள். ஏன்னா நமக்கு தெரியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை பெறலை. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க இந்த மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ணல. பட் ஓவரால் என்டிஏவா அவங்க மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி இப்போது நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அந்த என்டிஏவுடைய கோலிஷன் வச்சு தான் அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்சிடரபிளி இது ஒரு வீக் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும் 2014, 2019 எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை இருந்ததோ அந்த ஆட்சியில் யாரெல்லாம் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தாங்களோ அதே நபர்கள் தான் இப்போவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அமெரிக்காவை பகைப்பதன் மூலம் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வரும், ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறதை பிரதமர் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாகம் தான் ரொம்ப முக்கியமானது. அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு நெருக்கடி வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு யாருக்கும் தெரியாத அல்லது ஒரு சில பேருக்கு தெரிந்த மிக கொடூரமான ஒரு முகம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த முகத்தை பற்றி நிறைய பேர் வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்கிறோம். காரணம் என்ன இருந்தாலும் அமெரிக்கா நம்மளுடைய நட்பு நாடாக, ஏன்னா இப்போ இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியாளர் தான். ஆனால் அந்த ஒரு ஆட்சியாளர் மாதிரி இன்னொரு ஆட்சியாளர் வரார், அவர் இந்தியா கூட ஒரு நல்லுறவை கொண்டு வராங்க அப்படிங்கிற போது அமெரிக்காவுடைய அந்த நட்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவுக்கு மிக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள் அதில் இருந்தாலும் கூட அமெரிக்காவுடைய அந்த அரசாங்க கட்டமைப்பு மிக முக்கியமாக CIA அப்படின்னு அவங்க அழைக்கக்கூடிய இந்த உளவு அமைப்புடைய இன்னொரு முகம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு கொடூரமான முகம். இந்த முகத்தை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னா மிக நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய, இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு செய்தியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த செய்தி அப்படிங்கிறது 2024 இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்த ஒரு செய்தி. இந்த செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, CIA allegedly plotted to kill President Maduro. A look at CIA lead assassination attempt to the 3 notable world leaders அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியாச்சு. இந்த செய்தியோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம மிக தெளிவாக பார்ப்போம். அதை தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் இதில் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, ரொம்ப ரீசெண்டாக வெனின்சுலா அப்படிங்கிற அந்த நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த மட்ரோ, அவரை நோக்கி இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியாச்சு. அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர் மினிஸ்டரே பதிவு பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் சொல்லும்போது, அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் டிசோடா கெபெலோ, இவர் 2024 அவர் சொல்லும்போது, எங்களுடைய பிரசிடெண்ட்டை கொல்வதற்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்தது. இந்த முயற்சியில் கைது செய்யப்பட்ட
நபர்களில் 3 பேர் அமெரிக்கர்கள், 2 பேர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். ஓவராலாக அவர் சொன்னதான் மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமான ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே CIA ஏஜென்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார். அதாவது அமெரிக்காவுடைய உளவு அமைப்புடைய ஏஜென்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே அப்படின்ட்டு மிக வெளிப்படையாக வெனிசுலாவுடைய ஒரு அமைச்சர் இதை வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் அடுத்தபடியாக அந்த வெனிசுலா அதிபரை நோக்கி எந்த மாதிரி நெருக்கடிகள் வந்திருக்கு, இப்போ அவருடைய தலைக்கே வந்து விளைவிக்கும் அளவுக்கு அமெரிக்கா ரொம்ப விக்ரஸாக அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவாக பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டியது, அதே நேரத்தில் பலருக்கு தெரிந்து சிலர் மறந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ, கியூபா நாட்டுடைய தலைவர், இவரை நோக்கி இந்த CIA அப்படிங்கிற இந்த அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு 1960 2000 வரை அவரை கொல்ல அவர்கள் செய்த முயற்சி அப்படிங்கிறது மொத்தம் 638 முறை அவரை வந்து கொல்வதற்கு அமெரிக்காவுடைய உளவு அமைப்பான CIA அவங்க வந்து அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து கியூபாவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதை ரொம்ப வேடிக்கையாக அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொலை முயற்சியிலிருந்து வந்து தப்பித்ததுக்கான ஒரு ஒலிம்பிக் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து ரொம்ப கேஷுவலாக அதை வந்து குறிப்பிடுறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். அது அடுத்தபடியாக இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவை எந்தெந்த மாதிரிலாம் விதவிதமாக டிசைனாக அவரை கொள்வதற்கான முயற்சிகள் வந்து 600 முறைக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னா ஒன்னொன்னும் எந்தெந்த விதமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியல. இதில் மிக முக்கியமாக 2 விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை அவர் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அவர் வந்து புகைப்பழக்கம் உடையவர். ஸோ அவரோட சிகார்ல போட்டியம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினை வந்து வச்சு அதன் மூலியமா அவரை வந்து கொல்வதற்கான ஒரு அட்டம் வந்து நடந்தது. அப்புறம் இறுதியாக, அதாவது 638வது கொலை முயற்சியாக அது என்ன நடந்தது அப்படின்னா, அவர் வந்து பனாமாக்காக அரசு முறை பயணமாக போயிருந்த போது அவர் பங்கேற்ற அந்த அரசு விழாவில் அந்த மேடையின் கீழே கிட்டத்தட்ட 90 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வந்து அங்கே வந்து கண்டெடுக்கப்பட்டது. ஸோ ஒருவேளை அது வந்து அவருடைய அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் டீமுக்கு தெரியாமல் அவங்களுடைய கண்ணில் படாமல் இருந்திருந்தால் அந்த 90 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வந்து வெடிச்சிருக்கும், ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து இறந்திருப்பார். ஆனால் இந்த 632 அட்டம்ப்டையும் மீறி அவர் வந்து உயிர் வாழ்ந்தார். 2006 வந்து மறைந்தார், 90 வயசு. ஸோ வந்து இயற்கையான ஒரு மரணம் தான் அவருக்கு நிகழ்ந்தது. இதை வந்து ஒரு CIA உடைய அந்த தொடர்ச்சியான, அதாவது அவர்களுக்கு எதிரான நபர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு தெளிவாக, எந்த அளவுக்கு மூர்க்கமாக இந்த அமைப்பு செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக நல்ல உதாரணம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கடாஃபி நமக்கு தெரியும். ஸோ அந்த கடாஃபியை நோக்கி நடந்த அந்த கொலை முயற்சி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அந்த நாட்டை சேர்ந்த தலைவர்களில் மிக குறிப்பான ஒரு முயற்சியாக அது இருந்தது. அதுவும் குறிப்பாக NFSL அப்படிங்கிற ஒரு இயக்கம், அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஆதரவாக நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெபல் குரூப், அதாவது ஒரு போராளி குழுக்கள் தான் அவரை வந்து 2011 அவர் வந்து கொலை செஞ்சாங்க. ஸோ இது வந்து இவரும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை மிக மிக தெளிவாக வெளிப்படையாக அமெரிக்காவை வந்து குற்றம் சாட்டி வெளியே பேசியவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக சதாம் ஹுசேன், ஊரே அறிஞ்ச ஒரு விஷயம், சதாம் ஹுசேனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த விஷயம். அதே மாதிரி சதாம் ஹுசேனை அந்த அமெரிக்கா கோர்ட்டில் என்ன மாதிரியான கேள்வியில் கேட்டு தொலைச்செடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எப்படி அந்த தூக்கு தண்டனை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம்தான். இப்போது நமக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். நமக்கு நெருக்கமாகனா நமக்கு மிக நெருக்கமாக கூடிய ஒரு நாடு, அந்த நாடு வேறு எதுவும் இல்லை, பங்களாதேஷ். 1971 இந்தியாவுடைய உதவியோடு, மிக குறிப்பாக அன்று இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய உதவியோடு இந்தியன் ஆர்மி உள்ளே போய் முக்தி வாகினி அப்படிங்கிற அந்த இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உருவான மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக வங்கதேசம் வந்து இருந்தது. ஸோ அதோடைய தலைவராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவங்க வந்து பங்கபந்து அப்படின்ட்டு வந்து அவர் வந்து கூப்பிடுவாங்க, அவர் பெங்காலி மொழியில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இவரை நோக்கி நடந்த இந்த அட்டம்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகம். ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்தியா சார்போடு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த நாடு சர்வதேச நாடுகளோட
ஒரு நட்புறவை வந்து பேண தான் முயற்சிக்கும். அந்த மாதிரி முயற்சிக்கும் போது அமெரிக்கா அவரை வந்து அணுகி நேரடியாக அணுகி சென்ட் மார்ட்டின் ஐலண்டை வந்து தரணும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. யாருக்கிட்டனா ஷேக் முஜிபுர் ரஹ்மான்ட்ட. இந்த உலகத்திலேயே அதிகமான ஆர்மி பேஸை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னா அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட 800 ஆர்மி பேஸ் வந்து அவங்களுக்கு உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் இன்னும் கூட அவங்களுக்கு தீராத ஒரு கனவு இந்தியாவில் ஒரு ஆர்மி பேஸ் இருக்கணும்ன்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை, இனிமேல் நடக்க போவதும் இல்லை. ஸோ வங்கதேசத்தில் அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானை வந்து அணுகி அவங்க வந்து ஒரு ஆர்மி பேஸ் கேட்குறாங்க, குறிப்பாக சென்ட் மார்ட்டின் ஐலண்டை கேட்குறாங்க. அதற்கு அவர் மறுத்து விடுகிறார். ஏன்னா அமெரிக்காவுடைய மோடஸ் ஆஃப் ஆப்பரண்டி எப்படி இருக்கும், ஒரு ஆர்மி பேஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்மி பேஸுக்கு அனுமதி கொடுத்தா அவங்க என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க, அதை வைத்து அவங்க யார் யாரெல்லாம் வந்து மிரட்டுவாங்க. அதுவும் குறிப்பாக அவங்க அங்கே கேட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த சென்ட் மார்ட்டின் ஐலண்டை கேட்டாங்க அப்படின்னா அவங்க எதை வச்சு கேட்பாங்க அப்படிங்கிறது மிக நிச்சயமாக வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் யோசித்திருக்கிறார். இந்தியா, சைனா உள்ளிட்ட நாடுகளை வந்து மிரட்டுவதற்கு இதை வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதும், இந்தியாவோடு நட்புறவோடு இருந்தோம் பிளஸ் இந்தியாவை பகைக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்லிணக்கத்திலையும் அவர் வந்து மறுத்து விடுகிறார். மறுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அவருக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த டக் ஆஃப் வார் அப்படிங்கிறது தொடங்குது. ஸோ 1971 வங்கதேசம் வந்து விடுதலை பெறுது. ஆனால் அவர் வந்து 1975 ஆகஸ்ட் 15 கொல்லப்படுகிறார். இந்த ஆகஸ்ட் 15 ஏன் அவர் கொல்லப்பட்டாருங்கிறதுலேயே ஒரு செய்தி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி சார் இதுக்கு நேரடியாக நீங்கள் எப்படி அமெரிக்கா குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை பார்ப்போம். அப்போ பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்தவர் ஜியா. இந்த ஜியா யாரு, இந்த ஜியா பாகிஸ்தானை வழிநடத்திய இந்த ஜியாவுடைய அந்த நடைமுறை என்ன, எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து இருப்பார். ஸோ வந்து ஒரு சர்வாதிகாரி. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜியாவுடைய அந்த நடமாட்டத்தை வந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக குறிப்பாக ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மரணம் நிகழ்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த ஜியா வந்து அமெரிக்கன் எம்பசியோடைய அதிகாரிகளை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரகசியமான ஒரு கூட்டத்தை வந்து நடத்துகிறார். அதன் பிறகு ஒரு பிரைவேட் மீட்டிங் சிஐஏ ஏஜென்ட்ஸோட வந்து இந்த ஜியா வந்து நடத்துகிறார். மூன்றாவதாக வங்கதேசத்தில் வந்து அமெரிக்காவுடைய எம்பசி ஒன்று இருக்குது. அந்த எம்பசியோடைய பொறுப்பாளர் யார் அப்படின்னா டேவிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆள். அவர் வந்து இப்போ இந்த அசாசினேஷன், அதாவது ஆகஸ்ட் 15 ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்படுகிறார். ஸோ அந்த அசாசினேஷன் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பாக அந்த எம்பசி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர் என்ன உத்தரவிடுறார் அந்த பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் யாரு கூடவும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த வெளியே போய் அதுக்கப்புறம் வந்து சுற்றுலா போகிறது, வங்கதேசத்துலேயே அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லா ஆக்டிவிட்டியும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட இன்டர்னலாக ஒரு சர்க்குலரை வந்து அவர் பாஸ் பண்ணுறார். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அமெரிக்கன் எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் அதுக்கான பதில் அப்படிங்கிறது ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போது இந்த பாகிஸ்தானுடைய சர்வாதிகாரி ஜியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா ஏஜென்ட்ஸுடைய கைங்கரியம் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக உணர்த்துவதற்கான சம்பவங்கள் தான் இது. இது எல்லாமே ரிசர்ச் பேப்பர்லையும் சரி, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பனீந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிற ஒருவர், அவர் வந்து நம்மளுடைய ரா ஏஜென்ட்டு. அவர் 1974 அதாவது வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நல்ல உறவுக்காக தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து பாடுபட்டு இருக்கிறவர். டாக்கா, கொல்கட்டா, டெல்லின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மிக முக்கியமாக ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அதாவது வங்கதேசத்துடைய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கும் அப்போது இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் மிக முக்கியமான ஒரு தொடர்பாக இருந்தவர் இந்த பானர்ஜி அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து என்ன ஆகிறார் அப்படின்னா, டாக்காவுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இவர் தங்கியிருந்த போது 1974 அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்பாக இவர் டாக்காவுடைய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு. இவர் வந்து மர்மமான முறையில் இறக்கிறார். இந்த மரணத்திற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு வந்து அவங்க வங்கதேசக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க எங்கன்னு சொல்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கடைசியாக அந்த இறப்புக்கு முன்பாக அவர் சந்தித்த நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கம்யூனிட்டி லீடரை வந்து அவர் பார்க்கும்போது அவர் கூடயே அங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்றார். ஸோ லஞ்சு சாப்பிட்டு மீண்டும் அறைக்கு வரும்போது அறையில் தான் அவர் இறக்கிறார் அப்படின்ட்டு வந்து நம்பப்படுது. அதே மாதிரி
அவர் சாப்பிட்ட உணவில் விஷம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு விவாதமும் அதை ஒட்டி எழுந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமான நிறைய புத்தகங்களும் வெளியே இருக்கு. ஸோ இந்திரா காந்திக்கும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இருந்த ஃபர்ஸ்ட் உறவை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பானர்ஜி வந்து டார்கெட் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, கேள்வி. இந்திரா காந்திக்கும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்குமான அந்த தொடர்பு வந்து நீங்கின பிறகு, அந்த தொடர்பு இல்லாத போது அடுத்த ஆண்டே அவர் வந்து கொலை செய்யப்படுறார். எங்கே வச்சு கொலை செய்யப்படுறார்? அவங்களுடைய சொந்த வீட்டிலே வச்சு கொலை செய்யப்படுறார். அவர் கொலை செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய இந்தியாவின் சுதந்திர தினம். அதே தினத்தில் கொலை செய்யப்படுறார் அப்படின்னா அது பாஸ் பண்ணக்கூடிய மெசேஜ் மிக குறிப்பாக இந்த சிஏஏ பாஸ் பண்ணக்கூடிய மெசேஜாக அதுதான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே ஷேக் முஜிபுர் ரஹ்மானை பாகிஸ்தான் இதுக்கு முன்பாகவே கொலை செய்வதற்காக ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை முன்னெடுத்து மிக கடுமையாக வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான ஒரு வெறியாட்டத்தை வங்கதேசம் முழுக்க ஆடினாங்க. ஆனால் அந்த ஆட்டத்தை எல்லாம் முறியடித்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானையும் காப்பாற்றி அந்த வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு பிறப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இந்திய இராணுவம், சாமனக்ஷா. அதுக்கு வந்து தலைமையாக இருந்தவர் இந்திரா காந்தி. ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பண்ண அட்டம்ப்டை வந்து இந்தியா தடுத்துடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு சிஏஏ பண்ண அட்டம்ப்ட் அப்படின்னு நம்பப்படுற ஒரு விஷயத்தை இந்தியாவால் தடுக்க முடியாததுக்கான மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரி வந்து அங்கே கொலை செய்யப்படுறார் அப்படிங்கிறது தான் அதில் வந்து மிக நோட்டபிளான ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த பதிவோட இறுதியாக இதையும் நம்ம வந்து பேசி தான் ஆகணும். இது நிறைய புத்தகங்களில் மிக குறிப்பாக இது சம்பந்தமான தகவல்கள் வந்து வெளியே இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு டீக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது வந்து சிஏஏ உடைய ஒரு டீக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டோடைய பெயர் என்னன்னா இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்டோடைய தலைப்பே. இதில் ஒரு சில பக்கங்கள் வந்து அவங்களே வந்து பேஜ் டீடைன்ட் அப்படின்ட்டு வந்து அதில் வந்து இருக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத மிக குறிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் தொடர்பாக சந்தேகம் இன்று வரை வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. ஏதோ நம்ம புதுசாக கிளப்புறோன்னு கிடையாது. சிபிஐயோடைய ஒரு புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது இன்று வரை சம்பந்தமான விசாரணையை, குறிப்பாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதியை இன்று வரை அவங்க ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிஐஏ டாக்குமெண்ட்டை அவங்க எப்போ ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா 21 ஜனவரி 1986, அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் இறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டாக்குமெண்ட்டை வந்து தயார் செய்கிறது சிஐஏ. அதாவது இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படின்னு, ராஜீவுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலே ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்பாகவே 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராஜீவ்காந்தியோடைய இறப்பை சிஐஏ கணித்திருக்கிறது அப்படின்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கணித்திருக்கிறதா இல்லை வேற ஏதாவா அப்படிங்கிறதுக்கு அது காலம்தான் வந்து பதில் சொல்லும். இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். ராஜீவ்காந்தி 1989க்கு முன்பாக கொல்லப்படுவார் அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அவர் சீக்கிய அல்லது காஷ்மீரிய இஸ்லாமியர்களால் கொல்லப்பட்டால் இந்தியாவில் பெருமளவு கலவரம் வெடிக்கும். இதுவும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அவர் கொல்லப்பட்ட பிறகு அருண் காந்தி, அவருடைய உறவினர் அருண் காந்தி பிரதமராகலாம், அல்லது நரசிம்மராவ், விஸ்வநாத் பிரதாப் சிங், விபி சிங் உள்ளிட்டவர்கள் பிரதமராகலாம் அப்படின்ட்டு வந்து அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜீவின் மரணம் தெற்காசிய நாடுகளிடம் இந்தியாவுக்கு இருந்த நல்லுறவை குலைக்கும் அப்படின்னு அதில் இருக்கு. புது அரசாங்கம் சோவியத்துக்கு எதிரான கொள்கையை கடைபிடிக்க, சோவியத்னா ரஷ்யா, ஸோ புது அரசாங்கம் சோவியத்துக்கு எதிரான கொள்கையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த சிஐஏ டாக்குமெண்ட்டில், அதுவும் ராஜீவ்காந்தி தொடர்பான டாக்குமெண்ட்டில் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான அமைப்பு அப்படிங்கிறத நாம் இன்னும் சொல்வதற்கு 100 விஷயம் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் பல்வேறு விவாதங்கள் போயிட்டுருக்கு. பிரதமர் சொன்ன நாடும் தயார் நானும் தயார் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணங்களாக இது எல்லாமே இருக்குது. இவர்கள் நாம் நினைக்கிற அளவுக்கு ஜனநாயகவாதிகள் இல்லை. இவங்க உலகத்திலேயே நாங்கள் தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட இவங்களுக்கு மிகவும் மோசமான கொடூரமான ஒரு பக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கொடூரமான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துளி தான் இப்போ வந்து நான் சொன்னது. ஆனால் இதை தாண்டியும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் அமெரிக்கா அதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது பழைய இந்தியா அல்ல, இது புது இந்தியா.
அதே மாதிரி சிஐஏ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன வேணால் ஆடலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒருவேளை தப்பு கணக்கு போட்டுச்சு அப்படின்னா RAW அப்படின்னு இந்தியாவுக்கும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய நினைவுக்கு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். இன்னும் பல்வேறு தகவல்கள் இருக்குது. அது இன்னும் வரக்கூடிய காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.